கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அப்படின்னா, யார் வேணாலும் அவங்கள எப்படி வேணாலும் நடத்தலாம் போல இருக்குங்க. சமீபத்தில ஒரு பள்ளியில பாருங்க, போலீஸ்காரவங்கள வளாகத்துக்குள்ள வச்சுக்கிட்டு, அத்தன மாணவர்களுக்கு முடிய வெட்டி விட்டுருக்காங்க. காரணம் கேட்டா, அவங்க புல்லிங்கோ மாரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறாங்க, நடிகைகள் மாரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறாங்க அப்படின்றாங்க. நடிகைகள் மாரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறது பெரிய தப்பாங்க? நடிகர்கள் தான் இன்னைக்கு நாட்டுக்கு ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. இப்போது ஒரு பள்ளின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் வேணும். சரி, அப்படி அந்த கோட் ஆஃப் கான்டக்டை ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த ஆசிரியர்களுடைய பிள்ளைங்கள்லாம் பேர பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலு அதை எடுத்துக்கோங்க. அங்கே இப்படி ஒரு மாணவன் சொன்னதை கேட்காம வந்துட்டான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வார்ன் பண்ணுவீங்க. மீறி போனால் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டிசியை கொடுத்து அனுப்பி விட்டுருவீங்க, டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருவீங்க. அவ்வளோதானங்க நீங்கள் செய்வீங்க. உடம்பு மேலே கை வைப்பீங்களா? இப்போ அந்த வன்முறையை இது மாதிரி வர வன்முறையை நீங்கள் தொடுக்க முடியுமா? ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் இப்படி நடந்துட முடியுமா? ஒரு மாணவனுடைய ஒரு மயிரை நீங்கள் பிடிங்கிறீங்களா? லிட்ரலாகவே செஞ்சிட முடியுமா? உடனே இந்த சிவில் சொசைட்டியில் குதிச்சு எழுந்திருக்க மாட்டாங்க. இந்த குழந்தைகளுடைய உரிமைகளை காப்பதற்காக மத்திய அரசுலையும் மாநில அரசுலையும் இருக்கக்கூடிய அந்த கமிஷன்ஸு அவங்க எல்லாருமே களத்தில் குதிச்சிருக்க மாட்டாங்க. நேரம் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் அப்படின்னா இளக்காரமாக போயிடுச்சு உங்களுக்கு. யாருமே இதை பற்றி கண்டுக்க மாட்டேன்றீங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை பாராட்ட வேறு செய்கிறீங்க. எத்தனை சிறுவர்களுடைய உடம்பின் மீது வன்முறையை தொடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அதுவும் போலீஸ்காரவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன மாதிரியான செய்தியை நீங்கள் இந்த சமூகத்துக்கு கடத்துறீங்க? அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டானுங்க, கீழ்ப்படிய மாட்டானுங்க. அவங்களுக்கு டிசிப்ளின் கிடையாது. அவங்களுடைய பெற்றோர்கள் பொறுப்பு இல்லாதவங்க. அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது. அதனால் இதை பற்றியுமே கவலைப்படுறது கிடையாது. பிள்ளைங்களை வளர்க்க தெரியலை, அவங்கள கட்டுப்படுத்த தெரியலை. இந்த பசங்களுமே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. அப்புறம் பாருங்கள், போலீஸை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க அவ்வளோ பெரிய கிரிமினல்ஸாங்க, அவ்வளோ டேஞ்சரஸான ஆட்களாங்க. அவங்க என்ன ரவுடியா? என்ன அர்த்தங்க? போலீஸை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இவங்கெல்லாம் ஆன்டி சோஷியலாக நீங்களே உருவகிக்கிறீங்க. அப்படி தான் நீங்கள் ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்குறீங்க. எங்கள் உண்மையிலே இந்த பசங்க மேலே அக்கறை இருந்துச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? ஹவுஸ் விசிட் பண்ணியிருக்கணும். வீட்டில் போய் அந்த பெற்றோர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பாருங்கள். வீடு எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது, அங்கே என்னென்ன கஷ்டங்கள் அவங்க பட வேண்டியது இருக்குது, இந்த பையன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்றான், அவனுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, இப்படின்றதெல்லாம் இது நேரடியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸை வச்சுக்கிட்டு வன்மத்தோட உடம்பின் மீது வன்முறையை நீங்கள் காட்டியிருப்பீங்களாங்க?